அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரம்லானுடைய இறுதி கடைசி 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி 10 நாள் நம் சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இதனுடைய லைலத்துல் கத்ருடைய அருமை தெரியாமல், இதோட பொக்கிஷத்தை தெரியாமல், இதோடைய நன்மை என்னவென்று தெரியாமல் வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ரம்லானுடைய இறுதி 10 நம்மளுடைய 1000 மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய நன்மை, நம்மளுடைய பாவங்களில் மன்னிக்கக்கூடிய ஒரு தருணம். அப்படி மகத்துவமிக்க அந்த இரவை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ ரம்லான் நம்மளை கடந்து விட்டது. அடுத்த வருடம் நாம் இந்த ரம்லானில் இருப்போமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆகிய கண்ணியமிக்க சகோதரர்களே, மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரம்லான் கடைசி 10ல் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம வாழ்வில் நம்முடைய விதியை துவாவின் மூலம் விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த கடைசி இரவில் இருக்கிறது. நம்ம வாழ்வாதாரத்தை புரட்டக்கூடிய அந்த கடைசி 10ல் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போடும். ஆனால் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். நாம் இந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நம் பாவ மன்னிப்பு கேட்காமல் உறங்கி கொண்டு இருக்கிறோம். இறைவன் இந்த நேரத்தில் கேளுங்க, 1000 மாதம் நின்று வணங்கிய நன்மை இருக்கும், பாவ மன்னிப்பு கேளு அப்படின்றோம். ஆனால் நம் சமூகம் விளங்காமல் இருக்கிறது. அடுத்த வருடம் இருக்கிறோமா இல்லை, ஏன் அடுத்த நாள் கூட இருக்குமா தெரியலையா, இந்த ரம்லான் கூட எங்களுடைய மௌத்து வரலாம், இந்த ரம்லான் கூட நம்மளுடைய ஹயாத்தை முடியலாம். இதெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் செய்த பாவங்களை எண்ணி என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ அந்த பாவமெல்லாம் மனதில் கொண்டு வந்து நினைவில் கொண்டு வந்து அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த கடைசி 10 தான் இந்த லைலத்துல் கத்ருடைய 1000 மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய அந்த நன்மை இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, கடந்த வருடம் எப்படி போனது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வருடம் வீணடிக்காமல் பத்திரமாக இதுக்கு இந்த வருடம் நான் உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு எண்ணி வருந்தி இந்த கியாம லைல் அடையக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும்.